தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து ஒப்புவித்தல் என்ற தலைப்பின் கீழ் சில காரியங்களை நான் உங்களோடு விளக்க விரும்புகின்றேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் வாசித்த இந்த வசனம் எல்லோருக்கும் நன்கு பழக்கமான ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் சுருக்கி நாம் சொல்ல வேண்டுமானால், Paul urges believers to present their bodies as a living sacrifice, holy and pleasing to God. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகள் தங்கள் சரீரங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லது அவருக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு ஜீவனுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கே பவுல் கேட்கிறதை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். சரி, இந்த வசனம் 1வது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? therefore, அப்படி இருக்க என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தையினுடைய பின்னணி அல்லது இந்த வார்த்தையை, அப்படி இருக்க என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இதற்கு முன் கிட்டத்தட்ட 1லிருந்து 11 அதிகாரங்களில் அவர் என்ன கற்பித்துக் கொடுத்தார் அல்லது எதை பற்றி பேசியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் ஒழிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் கண்டறிய முடியாது. அப்படி என்றால் அதிகாரம் 1லிருந்து 11 அதிகாரங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை பற்றி பேசி வந்தார் என்று சொன்னால், குறிப்பாக 3 காரியங்களை பேசி வந்திருக்கிறார். நம்பர் 1, காட்ஸ் மெர்சி, அவருடைய இரக்கத்தை பற்றி அவர் பேசி வந்திருக்கிறார். 2வதாக சால்வேஷன் பை கிரேஸ், கிருபையினாலே ரட்சிப்பு. ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் மட்டுமே அவன் ரட்சிக்கப்பட முடியும் என்ற காரியத்தை குறித்து பேசியிருக்கிறார். 3வது ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். சரி, இந்த 3 விஷயங்களைத்தான் பவுல் இதற்கு முன் உள்ள அதிகாரங்கள்ல பேசுகிறார். So because God has done all these things, our response should be total surrender. அப்ப இவ்வளவு காரியங்களை தேவன் நம் வாழ்வில் அவர் செய்ததற்காக நம்மை நாமே முழுவதையும் நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, அதை எப்படி சொல்லுகிறார்? present your bodies as a living sacrifices, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, this is a powerful imagery from the Old Testament sacrifices. இது பாத்தீங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் செய்த பலியோடு நாம் ஒப்பிட்டு படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுல் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் the Old Testament sacrifices were dead offerings. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆனால் இங்கே சொல்றாரு, now believers are called to be living sacrifices. ஆனால் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஜீவ பலியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஆஃபரிங் அவர் ஹோல் லைஃப், ஈவன் அவர் மைண்ட் அண்ட் ஆக்ஷன், நம்முடைய சரீரத்தை மட்டுமல்ல, நமது சிந்தை, நமது செயல்பாடுகள், இவைகளை எல்லாம் அவருக்கு ஒப்புவித்தலை காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல, டெய்லி சரண்டரிங் டு காட், தினந்தோறும் அவருக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். நாட் ஜஸ்ட் ரிச்சுவல்ஸ் பட் லைஃப் ஸ்டைல் டிவோஷன். அது ஏதோ சடங்காச்சாரமாக நமது வாழ்வை அவருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்று அல்ல. சரியா? எ லைஃப் செப்பரேட்டட் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. எ லைஃப் லிவிங் வித் காட்ஸ் வில், தேவ சித்தத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வு. சோ இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, இந்த ஜீவ பலி அப்படின்ற
வார்த்தையை நாம் இன்னும் சற்று விரிவாக நாம் சிந்திக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லும்போது தினந்தோறும் பலியாகிக் கொண்டே இருக்கும் ஒரு சிந்தையைத்தான் இது காண்பிக்கிறது. உதாரணமா பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பலி செலுத்தும் போது அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த பலி செலுத்தக்கூடிய ஆட்டை ஒருவர் கொண்டு செல்லும் போது நாம் என்ன சொல்லுகிறோம்? இது எனக்கு சொந்தமானது, இது எனக்கு பதிலாக பலியிடப்பட போகிறது. சோ அங்கேயும் கூட அந்த ஒரு ஒப்புவித்தல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, ஒப்புவித்தல் என்றால் என்ன? கர்த்தருக்கு பிரியமானவற்றை செய்யும்படி நமது ஜீவனை அவருக்கு முழுவதுமாக தருவதே ஒப்புவித்தல் என்பதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, ஒப்புவித்தல் என்பது தன்னுடைய அல்லது என்னுடைய சொந்த சித்தத்தை நாடாமல் கிறிஸ்துவின் சித்தத்தை நாடும்படியான மாற்றம் நம்மில் உருவாக வேண்டும். அப்படி உருவாகும் போது நன்கு சிந்தித்து திட்டவட்டமாக நாம் செய்யக்கூடிய அந்த செயல்தான் ஒப்புவித்தலை குறிக்கிறது. இன்னொரு வார்த்தையில சிந்தித்து செயல்படுவதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, நமது இருதயத்தின் தியானத்தையும் ஆத்துமாவின் அன்பையும் அது அவருக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த கேள்வி நமக்கு வருகிறது, ஏன் நம்மை முழுமையாக தேவனிடம் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும்? Why should we surrender our lives to God? Or why should we submit our lives to God? ஏன் நமது வாழ்வை அவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அல்லது அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கேட்டால், 1 கொரிந்தியர் 6:20 படி அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நாம் அவருக்கு உரியவர்கள். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 1:18-19 வாசிக்கிறோம், we are not of our own but we are belonging to him. நாம் நமக்கு உரியவர்களோ நாம் நமக்கு சொந்தமானவர்களோ அல்ல, நாம் அவருக்கு உரியவர்கள். ஏனென்றால் he has bought us with a price. அவர் நம்மை வாங்குவதற்கு தன்னுடைய ரத்தத்தையே அவர் விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் என்னை வாங்கியிருக்கிறார், நம்மை வாங்கியிருக்கிறார் என்றால் அதனுடைய உரிமையாளர் நாம் அல்ல, தேவனே அதன் உரிமையாளர். சோ ஏன் நமது வாழ்வை தேவனிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். இரண்டாவது, ரோமர் 14:9 இயேசு கிறிஸ்துவே நம் வாழ்வில் கர்த்தராக இருக்கிறார். He is the Lord, He is the Master. அவரே நம் வாழ்வின் எஜமானராக கர்த்தராக இருக்கிறார். So he is the owner of everything. அவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளர், எல்லாவற்றையும் அவர் படைத்தவர். அவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். எனவே நாம் அவருக்கு உரியவர்கள், அவரால் நாம் படைக்கப்பட்டவர்களானதால் நாம் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். மறுபடியும் அடுத்த வசனம் ரோமர் 12:2 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்வதற்கு மிக உறுதியான வழி எது அப்படின்னா அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதுதான். சோ அந்த வழியை, அவருடைய வழி நடத்துதலை, சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான்காவது, 2 கொரிந்தியர் 5:14 பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ், அன்பு நிமித்தமாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சரி, ஆண்டவர் உண்மையிலேயே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்வை நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்புகிறார். சரி, நாம் நமது வாழ்வை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்மை பல நிலைகளில் பயன்படுத்த விரும்புகிறார். நிச்சயமாக நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்மை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு நிறைய உதாரணங்கள் நாம் வேதத்தில் நாம் காண முடியும். மோசேயிடம் இருந்த அந்த ஒரு கம்பு ஒரு சாதாரண ஒரு சிறிய குச்சி தான், ஒரு கோல் தான். ஆனால் அதை தேவனுக்கு அவர் ஒப்புக் கொடுத்தார், அவர் வாழ்வை ஒப்புக் கொடுத்தார். அதை வைத்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார், அநேக அற்புதங்கள் செய்தார். அது மட்டுமல்ல, தாவீதிடம் இருந்தது சாதாரண சிறிய கூழாங்கற்கள் தான், சிறிய கற்கள் தான். ஆனால் தேவனுக்கு தன்னை அவர் ஒப்புக் கொடுக்கும் போது என்ன நடந்தது? மிகப்பெரிய கோலியாத்தை அவரால் வெல்ல முடிந்தது. கிதியோன் கையில் இருந்தது சாதாரண ஒரு தாடை எலும்பு, ஆனால் அநேகரை அவர் கொன்றார். புதிய ஏற்பாட்டில் ஒரு சிறு பையனுடைய கையிலே 5 அப்பமும் 2 மீனையும் வைத்திருந்தார். அது அவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அது 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டு மீதியாக இருந்ததையும் நாம் காண முடியும். அதுபோல பாருங்க, பேதுருவினுடைய அந்த வலை கூட நாம் பார்க்கலாம். அது அங்கே திரளான மீன்கள் பிடிக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். சரி, அப்ப ஆண்டவர் விரும்புவது என்ன? நமது வாழ்வை
நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் நம்மை பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். உங்களை பயன்படுத்தலாம், என்னை பயன்படுத்தலாம். ஆனால் அதற்கான பயன்படுத்துவதற்கான அந்த ஒரு சூழல் என்ன அப்படின்னா, நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும் போதுதான் அவர் நம்மை பயன்படுத்துவார். பாருங்க, வேதத்துல God uses imperfect people, பரிபூர்ணம் இல்லாதவர்கள் தான். அவருடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன குறைகள் இருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் அறிக்கையிட்டு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததால் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்தார். பாருங்க, யாக்கோபு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? He was a deceiver, but God used. ஆனால் தேவன் அவரை பயன்படுத்தினார். டேவிட், he was a sinner, but God used. தாவீது பாவம் செய்தான், மனம் திரும்பினான், தேவன் அவரை பயன்படுத்தினார். பேதுரு பாருங்க, he denied the Lord, அவன் கர்த்தரை மறுதலித்தார். இருப்பினும் ஆண்டவர் அவரையும் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுலை பாருங்கள், he persecuted the church, but God used him. இருப்பினும் அவர் மனம் திரும்பினார், தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தார், ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். யோனா கூட பாருங்க, he was disobedient, but still God used. அவரை கூட தேவன் பயன்படுத்தினார், யோனாவை. மோசையை பயன்படுத்தினார். சோ அப்ப நாம் வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? நீங்களும் நானும் நமது வாழ்வை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மில் கிரியை செய்கிறார். நம் மூலமாக அநேக காரியங்களை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே ரோமர் 12:1 வசனத்தின்படி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நடைமுறை காரியம், டெடிகேட் அவர் டே டு காட் ஃபார் எவ்ரிதிங். நமது தினத்தை, நமது தின வாழ்வை, நமது செயல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, we have to use our body, even speech and actions for righteousness. நீதிக்காக இவைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அவாய்டிங் sin and pursuing holiness. பாவத்தை உதறி தள்ளி பரிசுத்தத்தை நாடி நாம் போக வேண்டும். அது மட்டுமல்ல, serving God in day-to-day lives. தினந்தோறும் நாம் அவருக்காக சேவை செய்ய வேண்டும். சோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கக்கூடிய தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நம்மை வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியம் இதுதான். நமது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும். சோ ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நமது வாழ்வை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதன்படி வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.